السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சரதாரி ஆலம் ஷபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டும். கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் வாழிப்பானார். இந்த பயானினுடைய செய்திகளை எங்கும் வெளியிலும் அமர்ந்து யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் ஈருலகினுடைய எல்லா நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் தந்தருள் புரிவானார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய சிந்தனை மனிதர்களுக்கு மிக மிக அவசியம். அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லை என்று சொன்னால் துனியாவினுடைய வாழ்வினுடைய எந்த செயல்களையும் நம்மால் நிறைவாக செய்ய முடியாது. நாம் உண்பதாக இருந்தாலும், உடுத்துவதாக இருந்தாலும், உறங்குவதாக இருந்தாலும், இன்னும் பிற செயல்களாக இருந்தாலும், நல்லவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய சிந்தனை மிக மிக அவசியம் வேண்டும். அல்லாஹ்வை மறந்து வாழ்பவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய சிந்தனை நாம் அமல் செய்கின்ற பொழுது நமக்கு தானாக வந்து விடுகின்றது. அல்லாஹ்விற்காக வேண்டி அமல் செய்கின்றோம். அந்த அமல்களை நாம் முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய சிந்தனை நமக்கு மேலோங்குகின்றது. நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னல் லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். நம்மிடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பதை யார் பெருமையாக நினைத்து அதை செய்யாமல் விட்டுவிடுகின்றார்களோ அவர்கள் ஒதுங்கிவிடம் நரகமாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். நல்ல அமல்களை நாம் செய்வதற்கு முன்னாலும் பின்னாலும் அந்த அமல்களை நாம் செய்கின்ற பொழுதும் கூட அல்லாஹ்விடத்தில் இருக்கிற வேண்டி நாம் துஆ செய்கின்ற பொழுது நாம் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நிலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நிலைகளாக இருந்தாலும் நாம் இருக்கிற வேண்டி அல்லாஹ்விடத்தில் ஆமீன் என்று சொல்வதால் எந்த விதமான குறைகளும் ஏற்பட்டு விடப் போவதில்லை.
அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு நெருக்கத்தை தருகின்றார். நீங்கள் ஹதீஸ்களை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா ஃபரக மின ஸலாத்தி, இந்த ஒரு வார்த்தையை கொண்டு ஹதீஸ்களில் ஏராளமான ஹதீஸ்கள் இந்த வார்த்தைக்குள்ளால் வருகின்றன. ஒவ்வொரு செய்திகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட துஆக்களை செய்தார்கள், அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் மேலோங்கி அல்லாஹ்விடத்தில் எப்படியெல்லாம் நபியவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், துஆ செய்தார்கள் என்கின்ற செய்திகளை நாம் காண்பதற்கு முன்னால் கான இதா ஃபரக மின ஸலாத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டார். இந்த வார்த்தைக்கு பின்னால் ஹதீஸ்களில் ஒவ்வொரு செய்திகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்ற ஏராளமான துஆக்கள் பதிவு செய்யப்படுகின்றன. ஹஜ்ரத் உகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான இதா ஃபரக மின ஸலாத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டால், தொழுகை அவர்கள் முடித்து விடுவார்களேயானால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது நாமெல்லாம் அறிந்த 4ஆம் கலிமா. மக்தப் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு மனப்பாடமாக சொல்லக்கூடிய கலிமாக்களில் 5 கலிமாக்களில் 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வ லா முஅத்திய லிமா மனஅத வ லா யன்ஃபஉ தல் ஜத்து மின்கல் ஜத்து. இன்னொரு ஹதீஸிலே இன்னும் சில வார்த்தைகள் வருகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் இப்படி ஒரு துஆவை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த துஆவினுடைய பொருளை நாம் விளங்கினால் அதனுடைய மகத்துவம் நமக்கு விளங்கும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவன், அவன் வணங்குவதற்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, அவனுக்கு இணை துணை கிடையாது, அவன் தனித்தவன், அவனுக்கே ஆட்சி, அவனுக்கே எல்லாம் புகழும். இது நாம் அன்றாடம் சொல்லக்கூடிய கலிமாக்களுடைய பொருளாக அமைந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து கேட்ட அந்த துஆவினுடைய பொருள் நமக்கு ஆச்சரியத்தை தருகின்றது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத, ரப்பே நீ எதை எனக்கு கொடுக்க நினைத்தாயோ அதை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத, நீ எதை எனக்கு தடுத்தாயோ அதை கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. வலா யன்ஃபஉ தல் ஜத்து மின்கல் ஜத்து, உன்னிடமிருந்து தான் எல்லா பாக்கியங்களையும் உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை செய்வார்களேயானால் இந்த துஆவினுடைய பொருளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்க வேண்டும். இந்த துஆவினுடைய பொருளை நாம் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகை கான இதா ஃபரக மின ஸலாத்தி, தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற துஆக்களின் வரிசையில் முதலாவது செய்தியாக இந்த ஹதீஸினுடைய ராவி நமக்கு இதை அறிவித்து சொல்லுகின்றார். அல்லாஹ் தஆலா, நாமெல்லாம் சாதாரணமாக சொல்லுவோமே, அல்லாஹ் யாருக்கு அடைக்கின்றானோ அவர்களுக்கு தருகின்றான், அல்லாஹ் யாருக்கு தடுத்து விட்டானோ அவர்களுக்கு யாராலும் கொடுக்க முடியாது என்று நாம் சாதாரணமாக இந்த ஹதீஸிலிருந்து தான், இந்த துஆவிலிருந்து தான் அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். சில இடங்களில் கடைகளில் கூட அதை எடுத்து வைத்திருப்பார்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வ லா முஅத்திய லிமா மனஅத வ லா ராத்த லிமா கதைத வ லா யன்ஃபஉ தல் ஜத்து மின்கல் ஜத்து. இந்த துஆவை, இது போன்ற துஆக்களை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு அறிவித்து சொல்லுகின்றார்கள், கான யதஅவது துபுர ஸலாத்தி பிஹாஉலாஹி கலிமாத்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிப்பார்களேயானால் பின்னால் வரக்கூடிய இந்த கலிமாக்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். பின்னால் வரக்கூடிய அந்த கலிமாக்களை, அந்த
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபூனி வல் புஹுலி வ அஊது பிக மின் உரத்தல இலா அர்தலில் உமரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் கப்ரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு தலைப்பை போன்று இருக்கக்கூடிய துஆக்கள். இதற்குள்ள ஹதீஸினுடைய ராவிகள் விரிவிலான நமக்கு விளக்கம் தருகின்ற விளக்கங்கள், அதனுடைய வரலாறுகள் ஏராளமாக அமைந்திருக்கின்றன. அல்லாஹ்விடத்திலே ஒரு தொழுகை முடிந்து விடுமையானால் அல்லாஹ்விடத்தில் நபி அவர்கள் இப்படி துஆ செய்பவர்களாக, பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார். நபி அவர்கள் என்ன துஆ செய்கிறார்கள்? அல்லாஹ்வே, கோழைத்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுனி, ஜுபுனி என்று சொன்னால் கோழைத்தனம். வ அஊது பிக மின் உரத்து இலா அர்தலில் உமரி, தள்ளாத வயதிலிருந்து கஞ்சத்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவது. மூன்றாவது, தள்ளாத வயதில் நான் தள்ளப்படுவது. என்னுடைய வாழ்க்கையில் முடியாத சில வேலைகளை என்னால் செய்ய முடியாத அளவிற்கு தள்ளாத வயதில் ஏற்படுவேன். அந்த தள்ளாத வயதில் நான் தள்ளப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். துனியாவினுடைய குழப்பத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். கபரினுடைய குழப்பத்தில் இருந்தும் வேதனையில் இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 விஷயங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். நீங்கள் கானனா ஃபரக மின ஸலாத்தி, ஒரு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் எப்படியெல்லாம் துஆ செய்தார்கள் என்கிற ஹதீஸ்களை நீங்கள் கிதாபுகளில், கிரந்தங்களில் நீங்கள் தேடி பார்ப்பீர்களானால் நபி அவர்கள் அவ்வளவு துஆக்களை செய்திருக்கிறார். அந்த துஆக்களை எல்லாம் நாம் தொழுகையில் ஓதுகின்றோம். ஒரு தொழுகை முடிந்ததற்கு பின்னால் எனக்கான மாத்திரம் நாம் ஓதவில்லை, பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஊரில் வாழுகின்ற, நம்மோடு சேர்ந்து வாழுகின்ற நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்த பந்தங்கள், எல்லா மக்களுக்காக வேண்டி துஆ கேட்கின்ற பொழுது சில பேர்கள் கையை தூக்காமல் ஏனோ தானாவர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது நமக்கு வேதனையாக வருகின்றது. அது ஒரு பக்கம் போகட்டும், அவர்கள் விரும்பினால் ஆமீன் சொல்லட்டும் அல்லது சொல்லாமல் இருக்கட்டும். ஆனால் தனிமையில் கூட அவர்கள் அல்லாஹ்வை துஆ கேட்காமல் இருந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு அவர்கள் தூரமாகி விடக் கூடாது என்பதுதான் நமக்கு கவலையானது. அல்லாஹ்விடத்தில் நபி அவர்கள் எப்படிப்பட்ட துஆக்களை செய்திருக்கிறார். இந்த 5 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து விட்டோம் என்று சொன்னால், அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கும். கபரினுடைய வேதனை சாதாரணமானதா? துனியாவினுடைய குழப்பம் சாதாரணமானதா? தள்ளாத வயதில் நாம் தள்ளப்பட்டு முடியாத வயதிலே அருகதில் அமோர் என்று சொல்லுகின்ற அந்த முடியாத வயதில் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரங்களில் 4 பேர்களுடைய பேச்சுக்களை இந்த உலகத்தில் ஆளாகாமல் அல்லாஹ்வினுடைய ஆரோக்கியத்தை கடைசி வரை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த துஆவை செய்தியை முன்வைத்து நபியவர்கள் துஆ செய்வார்களேயானால், கஞ்சத்தனத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடு, கோழைத்தனத்தை விட்டும் இடத்தில் பாதுகாப்பு கொடு என்று இந்த 5 விஷயங்களையும் நபியவர்கள் முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது இந்த 5 விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தந்து விட்டார் என்று சொன்னால் துனியாவில் இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை நாம் துனியாவிலே பெற்று விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் என்னென்ன துஆக்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்கிற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, நான் உன்னை நேசிக்கின்றேன். நபி அவர்கள் சொல்லுகின்றார், முஆதே, நான் உன்னை நேசிக்கின்றேன். அஹத பியதிஹி, என்னுடைய கையை பிடித்து கூட நபி அவர்கள் சொன்னார்கள், முஆதே, உங்களை நான் நேசிக்கின்றேன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்படி எல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்கின்ற சில செய்திகளை உங்களுக்கு நான் கற்றுத் தருகின்றேன். ஊசிக்க உங்களுக்கு நான் வசியத்து செய்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படிப்பட்ட உபதேசங்களை எல்லாம் செய்தார்கள் என்கின்ற அந்த நீளமான ஹதீஸுடைய ஒரு பகுதியாக கூட இது அமையப்பெற்றிருக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், யா முஆத், லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் மா தகூல், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான துஆக்களை தொழுகைக்கு பின்னால் செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்படி சொல்லுகின்றார்கள், யா முஆத், யா முஆத், வல்லாஹி இன்னி லஉஹிப்புக, உங்களை
கூடாது, அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் முஆதுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு துஆ. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு அழகான ஒரு துஆவை கற்றுத் தருகின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்ய வேண்டும். அந்த துஆவினுடைய அமைப்புகள் இவ்வாறு அமையப்பட்டு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னை நான் நினைவு கூறுவதற்கும், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, உன்னை நான் நினைவு கூறுவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திக, உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், நல்ல அமல்களை அழகான முறையில் நான் வணக்கம் புரிவதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்கிற ஹதீஸை நாம் காணப்படுகிறோம். அல்லாஹ்விடத்தில் எப்படியெல்லாமோ அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற பொழுது நம்முடைய வணக்கம் நல்ல வணக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுகின்ற இறை பக்தியான, இறை அச்சத்தோடு, தக்வாவோடு, இஹ்லாஸான ஒரு அமலாக நம்முடைய அமல் வணக்கங்கள் அமையப்பட வேண்டுமேயானால் இந்த துஆவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, உன்னை நான் நினைவு கூறுவதற்கும், உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திக, என்னுடைய இபாதத்தை உனக்காக நான் செய்கின்ற பொழுது அழகான முறையில் அமல் செய்வதற்கும் எனக்கு அருள்பாலித்து கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்களேயானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தொழுகைக்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய அந்த துஆக்களுடைய அமைப்புகளை நாம் மிகச் சரியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி துஆ செய்ய வேண்டும், எப்படி அந்த துஆக்கள் அமைந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் இது போன்ற ஹதீஸ்களை நாம் கேட்கின்ற பொழுது அதில் ஒன்றையாவது அல்லது இரண்டையாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமலுக்கு நாம் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களின் காரணத்தினால், அந்த அமலுக்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய துஆக்களின் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு இந்த உலகிலும் அந்த பாக்கியத்தை தருகின்றான். நாளை வறுமை நாள் ஆகிரத்திலும் அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தருகின்றான். ஒரு சஹாபி ஹஜ்ரத் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜா அராபியின் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அரபி வந்தார், நபி அவர்களிடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி கலாமன் அகூலு, என்னுடைய வாழ்க்கையில் நான் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அந்த வார்த்தைகளை சொல்வதால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைய வேண்டும், எனக்கும் அதனுடைய வாக்கியம் கிடைக்க வேண்டும். அல்லிம்னி, எனக்கு நீங்கள் ஒரு கலாமை நீங்கள் கற்றுத்தாருங்கள், ஒரு வார்த்தைகளை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால குல், அந்த அரபிக்கு அவர் நபி அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். நீளமான ஒரு திக்ர். இந்த திக்ர் நான்காம் கலிமாவோடு சேர்ந்து சில வார்த்தைகளை புதிதாக உள்ளடக்கிய ஒரு திக்ராக அமையப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் அந்த அரபிக்கு கற்றுத் தருகின்றார். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? வந்த அந்த அரபி நபி அவர்களிடத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தார்கள் என்று கேட்டால் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து முடிந்து விட்டது. அந்த மனிதர், அந்த அரபி மீண்டும் கேட்டார், ஃபகால ஃபஹாஉலாஹி ரப்பி ஃபமாலி, நீங்கள் சொன்னது அல்லாஹ்விற்கு உண்டான ஒரு வார்த்தை, நான் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்றேன், எனக்காக வேண்டி எதையாவது நீங்கள் சொல்லித்தார்கள், என்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான எனக்குண்டான துஆக்களை ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அல்லாஹ்விற்காக வேண்டி கற்றுக்கொண்டேன், எனக்குண்டானதை சொல்லித்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபிக்கு சொன்னார்கள், அல்லாஹும்ம வஃபில்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி. 4 விஷயங்களை முன்வைத்து நபி அவர்கள் சொன்னார். நீங்கள் ஹதீஸ்களில் தேடி பார்ப்பீர்களேயானால் இது போன்ற ஏராளமான துஆக்கள் பொதிந்து கிடக்கின்றது. ஹதீஸ்கள் ஏராளமான துஆக்கள். ஒவ்வொரு துஆக்களையும் ஒரு நாளைக்கு ஒரு துஆ என்று நாம் மனனம் செய்தால் கூட வாழ்க்கையுடைய கடைசி காலங்களில் நாம் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் தொழுது துஆ செய்வதற்குண்டான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நம்முடைய வாழ்க்கையில் சிந்தனை வகைகள் கிடைத்துவிடும். அந்த சஹாபி அல்லாஹ்விற்காக நான் சொல்லுகின்றேன், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்கிற அந்த திக்ரை நான் சொல்லுகின்றேன், சரி எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம வஃபில்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு நீ அருள் பாலிப்பாயாக என்று சொல்லிவிட்டு வஹ்தினி எனக்கு நீ நேர்வழி மாற்றுவாயாக, வர்ஸுக்னி எனக்கு உண்டான செல்வத்தை இந்த துனியாவில் அதிகப்படுத்தி தருவாயாக என்று அல்லாஹ்
அல்லாஹ்விடத்திலே கேள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆராபிக்கு சொன்னார்கள் என்று அதில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகிறார். இந்த துஆக்களை நாம் மனனம் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹும்ம உஃபிர்லி, அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம ர்சுக்னி, அல்லாஹும்ம ஹ்தினி, இதுபோல வார்த்தைகளை சொல்வதற்கு மிக எளிதான துஆக்கள். அப்படிப்பட்ட துஆக்களை எல்லாம் நாம் அதிகம் வாழ்க்கையில் நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற துஆக்கள் ஏராளமாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை அதில் ஸௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் ஸரஃப மின் ஸலாத்திஹி, தங்களுடைய தொழுகையை முடித்தவர்கள் திரும்புவார்களேயானால், சில நேரங்களில் நபி அவர்கள் குபராவை நோக்கி இருப்பார்கள். சில நேரங்களில் அதிகாலை நேரமாக இருந்தால் மக்களை பார்த்து திரும்பி அமர்ந்து வசியத்து செய்வார்கள். சில நேரங்களில் நபி அவர்கள் சில உபதேசங்களையும் செய்வார்கள். தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். சுபஹுக்கு பின்னால் நபி அவர்கள் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். இடைவெளி விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற, உபதேசம் செய்கின்ற ஒரு பழக்கம் நபி அவர்களிடத்திலே இருந்தது. அந்த ஹதீஸிலே ஸௌபான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதன் ஸரஃப மின் ஸலாத்திஹி, தங்களுடைய தொழுகையை நபி அவர்கள் முடித்தவர்கள் திரும்புவார்களேயானால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த 3 தடவை நபி அவர்கள் சொல்லுவார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இந்த 3 தடவை சொல்லிவிட்டு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இந்த ஹதீஸிலே வேறொரு ஹதீஸிலே சில வார்த்தைகளும் சேர்ந்து வருகின்றன. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு அழகான ஒரு துஆவை செய்கின்றார். அல்லாஹ்வே, இறைவா, நீயே அமைதியானவனாக இருக்கின்றாய், உன்னிடமிருந்தே அமைதி ஏற்படுகின்றது, உன்னிடத்தில் கண்ணியத்தையும் உள்ளவனாக நீ உயர்ந்தவனாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் துஆ செய்வார்களேயானால் அமைதியை விரும்புகின்ற எல்லா உள்ளங்களும் இந்த துஆவை மனனம் செய்து கொள்ள வேண்டும். அமைதி எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொருவர்களும் இந்த துஆவை மனனம் செய்து கொள்ள வேண்டும். மிக எளிமையான ஒரு துஆ, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். நீங்கள் ஹதீஸ்களில் இன்னும் ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. உங்களுக்கு இதை பற்றி உண்டான ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில குறிப்பான ஹதீஸ்களை உங்களுக்கு நாம் பார்த்து உங்களோடு நாம் பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடத்திற்குள் நீங்கள் ஏராளமான ஹதீஸ்களில் ஏராளமான துஆக்கள் வருகின்றது. ஒரு நாளைக்கு ஒரு துஆ, அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு துஆ, அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு துஆ, மீண்டும் அந்த துஆவை நாம் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அதை நாம் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது, கடைசி காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துஆக்கள் நம்முடைய உள்ளங்களில் சிந்தனைகளில் பொதிந்து போய்விடும். எந்த துஆவை கேட்க வேண்டும் என்று நாம் அறியாத அளவிற்கு ஏராளமான துஆக்களை மனனம் செய்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஆகிவிடுவோம். ஆதலால் கடந்த காலமாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய அந்த காலங்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு துஆவை நான் செய்வேன் என்கின்ற அந்த உறுதியோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரம்பமாக மிக எளிதாக நாம் சொல்லக்கூடிய அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், இந்த துஆவை நீங்கள் சொல்லிக்கொண்டே வர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியாக இறுதியாக நாம் சொல்லுகின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல வணக்க வழிபாடுகளையும் நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா நல்ல துஆக்களையும், அந்த துஆக்களில் அடங்கி இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் ஈருலகிலும் அதில் கைமேல் பலனாக காணக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி தந்தல் புரிவானாக. வாழ்க்கையில் நாம் துஆக்களில் எத்தனையோ துஆக்களை தேவைகளை முன்வைத்து நாம் செய்திருக்கின்ற அந்த ஆஜாத்துகள் தேவைகள் ஏதாவது நிறைவேறாமல் இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நாம் நிராசையாகி விடாமல் அந்த தேவைகளை அல்லாஹ் நமக்கு நிறைவாக நமக்கு நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. வாழ்க்கையினுடைய கடைசி காலங்களில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை இஹ்லாஸோடு, தூய்மையோடு, இறை பக்தியோடு, தக்வாவோடு வணங்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்கி தந்தல் புரிவானாக.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்